அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க ஊற்றேன் அருளை பெற்றேன் என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க ஊற்றேன் அருளை பெற்றேன். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி 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 திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். சிற்றபை பொற்சபை ஞானசபை என்று வரிசையாக பார்த்து வந்து கொண்டே இருக்கிறோம். அன்பர்கள் இதுவரை நாம் சிந்தித்த கருத்துக்களை எல்லாம் மீண்டும் சிந்தித்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே நான் இதை தொடங்குகின்றேன். நாம் சென்ற கூட்டத்திலே ஒரு அறிமுகமாக சொல்லுகின்ற பொழுது ஒன்றை சொன்னேன். சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் என்று உரையிலே 3 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு குறிப்பிலே சிற்றபை பொற்சபை ஞானசபை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானை போற்றி பாடிய பதிகத்திலே வள்ளலார் பெருமான் அவர்கள் உயிர் அனுபவம், அருள் அனுபவம், சிவ அனுபவம் என்று கூறுகிறார்கள். மாணிக்கவாசக பெருந்தகையாரை போற்றி பாடிய பதிகத்திலே அன்பு உருவம், அருள் உருவம், இன்ப உருவம் என்று பாடுகிறார்கள். இன்னொரு சிறப்பை மாணிக்கவாசகருக்கு ஏற்றி கூறுகிறார்கள் என்று சொன்னேன். மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே என்று. எனவே இந்த கருத்துக்களை கருதுகின்ற பொழுது ஒன்று நமக்கு உறுதியாயிற்று. நாம் இப்பொழுது வரிசையாக 4 கருத்துக்களை பார்த்தோம். இவை அனைத்துமே சுத்த சன்மார்க்கம் அல்லது ஞான சபைக்கு கீழ்ப்படிகளாக விளங்குபவை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். பெருமான் நயமாக ஒரு பாடலிலே பாடுவார்கள், வருவார் அழைத்து வாடி வடலூருக்கே வந்தார் பெறலாம் நல்ல வரமே என்று. அந்த பாடலுடைய நிறைவிலே சொல்லுவார்கள், சிதம்பரத்திலே ஒரு அம்பலம்தான் உண்டு, இங்கே 8 அம்பலம் இருக்கிறது, அதனால் நீங்கள் இடுக்கில்லாமல் இங்கே நடமிடலாம், இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்று ஒரு நயமான குறிப்பும் கொடுப்பார்கள் ஆண்டவருக்கு. என்ன பொருள் என்றால், சிற்றபையிலும் இறைவனுடைய திருவருள் விளங்குகிறது, அதை கடந்து ஞான சபையிலும் விளங்குகிறது, இங்கும் அங்கும் ஒரே சமயத்தில் விளங்கும். நடுவிலே உள்ள பொற்சபையிலே சொல்ல வேண்டியதில்லை, நாமாவே புரிந்து கொள்ளலாம், அங்கும் அது விளங்குகிறது என்று. ஆக இப்பொழுது ஒரு ஒழுங்கை பார்க்க முடிகிறது. ஒரு அடிப்படையான கருத்தை பெருமான் அவர்கள் பல குணநலன்களின் மூலமாகவும் பல இயல்புகளின் மூலமாகவும் தத்துவ கூறுகளின் மூலமாகவும் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் என்று. சிற்றபை பொற்சபை ஞானசபை என்கின்ற பொழுது 36 தத்துவங்களையும் கடந்து வெளி என்கின்ற அனுபவத்தை பற்றி பேசி நமக்கு புரிய வைக்கிறார்கள். அதே கருத்தை ஞானசம்பந்தர் தனக்கு அருளுரையாக கூறினார். ஏனென்றால் அருளுரையாக கூறுவதாகத்தான் அந்த பாடலிலே பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள். உயிரனுபவம் என்ன, அருளனுபவம் என்ன, சிவ அனுபவம் என்ன என்று உத்தம சன்மார்க்கத்தவராகிய ஞானசம்பந்தர் கூறுகிறார். அது அருளுரை. யாருக்கு? அருட்பிரகாச வள்ளலாருக்கு அருளுரை.
இந்த மூன்றுமே முதலில் சொன்ன சிற்றபை, பொற்சபை, ஞான சபைக்கு ஒரு விரிவை தருகின்றன, மேலும் ஒரு விளக்கத்தை தருகின்றன. மணிவாசக பெருந்தகையார் கூறிய அந்த பாடலிலே, அவரை போற்றி கூறிய அந்த பாடலிலே பெருமான் சொல்லுகிற பொழுது அவருடைய அனுபவம் ஒன்றை பற்றியே சொல்லுகிறார்கள். அது அன்புருவம் பெற்று அருளுருவம் பெற்று இன்ப உருவம் ஆயினை நீ எழில் வாத ஊர் இறையே என்று 4 வகையான கோணங்களில் இருந்து பெருமான் அவர்கள் ஒரே ஒரு கருத்தைத்தான் மிகச் சிறப்பாக விளக்கியிருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அது சமய சன்மார்க்கம் கடந்து, மத சன்மார்க்கம் கடந்து சுத்த சன்மார்க்க நிலையை அடைதல். அந்த சுத்த சன்மார்க்க நிலைதான் ஞானசபை அனுபவம். அதுதான் ஞானசம்பந்தர் அருள்மொழியிலே சிவ அனுபவமாக கூறப்படுகிறது. மாணிக்கவாசகர் பெருந்தகையார் அனுபவத்திலே இன்ப உருவமாக படுகிறது. இந்த கருத்தை நீங்கள் எப்படி வேண்டாலும் ஆராய்ச்சி செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்கள் அருட்பாவினை ஆழ்ந்து படித்து நான் கூறிய கருத்துகளோடு பொருத்தி பாருங்கள். சிற்றபையை பற்றிய விளக்கமும் பொற்சபையை பற்றிய ஒரு வர்ணனையும் நமக்கு புரிந்தது. ஆனால் இங்கே ஞான சபைக்கு வருகின்ற பொழுது பெருமான் வேறு விதமாக கூறுகிறார்கள். ஏன் அப்படி கூறுகிறார்கள் என்பதை நாம் சிறிது புரிந்து கொள்ள வேண்டும். ஞான சபை எது என்று போவதற்கு முன்னால் குணத்தினது லட்சியத்தை அனுசந்தானம் செய்தல் என்பது சமய சன்மார்க்கத்தினுடைய லட்சியம் என்று பெருமான் விளக்கியதை உரைநடை குறிப்பிலிருந்து பார்த்தோம். நான் இப்பொழுது ஒரு பாடல் சொல்லப் போகிறேன். அந்த பாடலை நீங்கள் அருட்பாவிலே வர்த்தமானம் பதிப்பகம் உரை, அதாவது உரைநடிகள் வரிசைப்படி 3928, இது 6ஆம் திருமுறையிலே உள்ள பாடல். பொன்வன பொறுப்பு ஒன்றது, பொன்வன பொறுப்பு ஒன்றது. பொன் என்றால் தங்கம். தங்கத்தின் நிறத்தை உடைய மலை ஒன்று அது. அந்த மலை இருக்கு. சகுணாந்தம் போந்த வான்முடி அது ஆங்கது. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால், சகுணாந்தம் சற்குணங்களினுடைய அந்தம் முடிவிலே ஒரு உயர்ந்த உச்சியை உடைய ஒன்று இருக்கிறது. அந்த உச்சியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த சகுணாந்தத்திலே தோன்றக்கூடிய பெரிய உச்சியை வான் முடியது என்கிறார். நாம் அதிலிருந்து அந்த பொருளை புரிந்து கொள்ளலாம். வான் முடியது என்று சொல்லவே அது மிகப்பெரிய உச்சி என்று உணர்ந்து கொள்ளலாம். ஆங்கு அதன் மேல் மண்வன சோதித்தம்பம் ஒன்றது. அதுவே ஏற்கனவே ரொம்ப உயர்ந்த உச்சி. அது மேல ரொம்ப உயரமா இன்னொரு சோதி தம்பம், தம்பம்னா கம்பம்னு வச்சுக்கலாம் நீங்க. தம்பம் ஒன்று, இப்ப ஏன்னா நம்ம கம்பம்னு நடைமுறையில நம்ம பேசுறோம் இல்லையா, அதனால தம்பம் கம்பம் இரண்டும் ஒரே பொருளை தருவன. மிகப்பெரிய உயர்ந்த கம்பம் ஒன்று உடையது. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால், மா பெரிய வைந்துவாந்தது. வைந்துவாந்தம் என்கின்ற, வைந்துவம் என்கின்ற தத்துவத்தினுடைய எல்லை வைந்துவாந்தம். இந்த வைந்துவம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால், அது மாயை, அதாவது விந்து நாதம்
அது கடந்து பரவிந்து, பரவிந்துவிலிருந்து தோன்றுகின்ற மாயை, அந்த மாயையிலிருந்து தோன்றுகின்ற வைந்துவாந்தம். ஆக இப்ப கவனிங்க, அந்த தத்துவத்தின் ஆண்டு அதன் மேல், அந்த தம்பம் அவ்வளவு உயரமா இருக்கு, அந்த தம்பத்தின் மேலே என்வன சோதிக்கொடி பரநாதத்திலே இலங்கியது. வைந்துவாந்தம் பரவிந்துவிலே தோன்றியது. அதிலேதான் இந்த சோதி தம்பம் இருக்கிறது. அதற்கு அதனுடைய உச்சிக்கு நாம இப்பொழுது பார்க்கிறோம். அங்கே என்வன சோதிக்கொடி பரநாதத்திலே இலங்கியது. ரொம்ப அழகான ஜோதிக்கொடி. அது எங்கே இலங்கியது, அது எங்கே விளங்கியது என்றால் பரநாதத்திலே விளங்கியது. ஆக அந்த தத்துவம் பரவிந்து, அதற்கும் மேலே செல்லுகின்ற பொழுது பரநாதம். அதனால் அது அங்கே விளங்கியது, அந்த ஜோதிக்கொடி. அந்த ஜோதிக்கொடி எங்கே விளங்குகிறதோ அதற்கும் மேல். இந்த மேல்னு சொல்ற இடம்லாம் நீங்க அப்பால் அப்பான்னு நினைச்சுக்கணும். மேல்னா நம்ம பார்க்கிற வானத்துக்கு மேலே நினைக்க கூடாது. இது அண்டம். அவர் பேசுவது பிண்டத்திலே உள்நோக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு அனுபவ நிலையை பற்றி பேசுகிறார். அது எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் அறிவு நுண்மையாக நுண்மையாக ஏற்படுகிறது. நோக்கரிய நுண்ணுணர்வே என்று மணிவாசகர் பாடுகிறார் இறைவன். இறைவன் மிகவும் நுண்மையானவன். அவன் வேண்டுகின்ற பொழுது, தேவைப்படுகின்ற பொழுது அவன் மிக பெரியவனாக காட்சியளிக்க முடியும். இதைத்தான் புராணங்களிலே விஸ்வரூபம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவன் பேரறிவாகிய ஒளிப்பிழம்பு ஆதலினாலே மிகவும் நுண்மையுடையவன். நம்முடைய கருத்துக்கு புலப்படாதவன். கருத்துக்கே புலப்படவில்லை என்றால் ஏனைய இந்திரியங்கள் பொறிகளை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் உண்டு. ஆக நோக்கரிய நுண்ணுணர்வு, நோக்க முடியாது என்கிறார். கருவிகளினாலே காண முடியாது என்கிறார். உன் கருத்தை செலுத்தினால், நோக்கு என்பது கருத்தை செலுத்துகின்ற ஒரு வினைச்சொல். ஆனால் நீ கருத்தை செலுத்தினாலும் அவனை கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு நுண்ணுணர்வு என்று சொல்லுகிறார். அதன் மேல் அந்த பரநாதத்திலே விளங்குகிறது. அந்த கொடிமேல் தன்வனம் மணக்கும் ஒளிமலராக, தன், ரொம்ப அருமையான அடி. இது எப்படி விளக்குவது என்றுதான் எனக்கு சொல்ல தெரியவில்லை. தன்வனம் மணக்கும் ஒளி மலராக. மலர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒளி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மலர்களுக்கெல்லாம் வண்ணங்கள் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இரவிலே பூக்கிற பூக்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கும், பகலிலே பூக்கிற பூக்கள் எல்லாம் வண்ணமாக இருக்கும். இப்படி மலர்களை பற்றி நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த இலக்கியத்திலையும் எந்த கவியும் ஒளிமலர் என்கிற ஒரு சொல்லை எடுத்து ஆண்டதாக நான் அறிந்ததில்லை. என்னுடைய அறிவு குறைவுதான், அவ்வளவு இலக்கிய பயிற்சி கிடையாது. இருந்தாலும் பெரியவர்கள் பேசுகிற பொழுது கூட அந்த சொல்லை நான் கேட்டதில்லை. பெருமானவர்கள் ஒளி பொருந்திய மலராக தழுவினன் திருவடி நிலையே என்று பாடுகிறார்கள். இது திருவடி நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பாடல். 5வது பாடல். எவ்வளவு கடக்க வேண்டியது இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பாடல் எங்கே முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், பொன்மலை போல தோன்றுகின்ற நிற்குண வடிவனாகிய இறைவன். இந்த பாடல் சிறப்பு அதுதான். எப்படி பொன்னம்பலத்திலே உள்ள காட்சியை நமக்கு பெருமான் ஆணி பொன்னம்பலத்திலே என்கின்ற பாடலிலே தெரிவித்தார்களோ, அதுபோல திருவடி நிலையை பற்றி பேசுகிறார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது சகுணாந்தம் போன்ற வான் முடியது. ஏற்கனவே அந்த மலையே பொன்மலை. அந்த பொன்மலைக்கு மிகப்பெரிய உச்சி இருக்கிறது. அந்த உச்சியிலே சோதி தம்பம் இருக்கிறது.
அந்த சோதித்தம்பம் மிக உயர்ந்த உச்சியை உடையது. அதாவது பரவிந்து போன்ற உச்சியை உடையது. அதற்கு மேல் சோதிக்கொடி அது பரநாதத்திலே விளங்குவதற்கு அதற்கும் மேல் ஒளிமலராக திருவடி நிலை. வள்ளலார் பெருமானுடைய ஞானசபை எங்கே இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளத்தான் முடியும், கருதத்தான் முடியும். அது எங்கே இருக்கிறது என்றால் ஒளிமலராக இறைவனுடைய திருவடி எங்கே விளங்குகிறதோ அங்கே இருக்கிறது. அந்த சத்திய ஞான சபை எங்கே இருக்கிறது என்றுதானே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை பெற்றுக் கொண்டனன். ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருக்கிறது ஞான சபை. நாம் உள்முகமாக திரும்பாமையினாலே அது எங்கிருக்கிறது என்று வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தேடிக்கொண்டிருக்கிற பொழுது கூட நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக பெருமான் விண்ணப்பத்திலே எழுதுகிறார்கள், அடையாளமாக ஒரு ஞான சபை காணுதல் வேண்டும் என்று. அந்த ஞான சபையிலும் எப்படி வழிபாட்டு முறை சொல்லுகிறார்கள்? மெல்லன துதித்தல் வேண்டும். எந்த சடங்குகளுக்கும் இடமில்லை, எந்த உருவங்களுக்கும் இடமில்லை, எந்த அலங்காரத்திற்கும் இடமில்லை, எதற்குமே இடமில்லை, இசைக்கு இடமில்லை. அங்கு என்ன செய்யலாம் என்றால் சென்று அமர்ந்து மனதை ஒருமைப்படுத்தி மெல்லன துதித்தல் வேண்டும். துதித்தல் பெருமான் காட்டுகிற வழிபாடிலே தொடக்கப்படி. அதற்கு அடுத்தபடி கருதுதல் தியானம், அதற்கு அடுத்தபடி அறிதல். துதித்தல், கருதுதல், அறிதல், இந்த மூன்றும் ஞான சபைக்கு உரியது. துதித்தல் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் சிற்றபையிலே இருந்து துதித்தல் தொடங்குகிறது. ஏனென்றால் விண்ணப்பத்திலே முதல் பத்தியிலே என்ன குறிப்பிடுகிறார்கள்? சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் என்றுதான் தொடங்குகிறார்கள். அந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகள் என்று சொல்லி வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார்களே, அந்த பத்தியினுடைய நிறைவிலே பாருங்கள், துதித்தும் என்றுதான் தொடங்குவார்கள். இந்த துதித்தல் அவ்வளவு சிறப்புடையது. எவ்வளவு சிறப்புடையது என்றால் மனதை தூய்மையாக்கி மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்களை தூய்மையாக்கி முழுமையாக நம்முடைய சிந்தனைக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்து அடுத்த மேல்நிலையாகிய தியானத்திற்கு இட்டு செல்லுகிறது. உருக்கம் உண்டு, ஓதுதலிலே உருக்கம் கிடையாது. அதனாலதான் சமஸ்கிருதத்திலே ஓதினால் உருக்கம் பெறுவதில்லை. திருவாசகம் போன்ற பாடல்களை பாடினால் உருக்கம் பெறுகிறது. ஏனென்றால் அவர் உருகி பாடியது, நாமும் உருகுகிறோம். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கன் என்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் உருக்கம் வருகிறது. அந்த உருக்கம் வருதல் தான் துதித்தலினுடைய அடிப்படை சிறப்பு. அந்த உருக்கம் எப்பொழுது வரும் என்றால் இறை சிந்தனையிலே ஒன்றி அவனுடைய கருணையை சிந்திக்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த உருக்கம் வரும். ஆதலினாலே துதித்தல். ஆக இந்த நிர்குணத்திலே உள்ள இறைவன் சகுணாந்தத்திலும் சகுணாந்தத்தின் முடியிலே ஒரு ஞான ஒளி தூணாக என சோதித்தம்பம் என்று சொல்லுகிறார். அப்ப அது அறிவினுடைய தம்பம். அது எப்படி செல்லுகிறது? செல்ல செல்ல மிக நுணுகி நேர்த்தியாய் செல்கிறது. ஆன்ம காட்சிக்கும் அருகி தோன்றுவதாய் என்று பிண்டலக்கணத்திலே உள்ள குறிப்பிலே பெருமானவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய ஆன்ம அறிவுக்கே அது மிகவும் நுண்ணியதாக காணப்படுமாம். ஆன்ம காட்சிக்கு அருகி தோன்றுவதாய் என்கின்ற சொற்கள் அந்த குறிப்பிலே காணப்படுகின்ற சொற்கள். ஆக இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், பெருமானவர்கள் கூற்றின்படி சமய சன்மார்க்கம் என்பது குணத்தினுடைய லட்சியத்தை அனுசந்தானம் செய்தல். அந்த குணம் சற்குணம், அந்த சற்குணத்திலே
6 குணங்களை வரிசைப்படுத்துகின்ற பெருமான் ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் என்று 6வது ஒரு நிறைவு செய்கிறார்கள். நிறைவு செய்யவில்லை, அதனுடைய தொடர்ச்சி உண்டு. ஏனென்றால் அதன் முந்தைய வரிகளிலே பெருமான் எப்படி கூறுகிறார்கள் என்றால், சத்துவ குண சம்பந்தமுடையது எல்லாமே அதில் அடங்கும் என்று சொல்லுகிறார்கள். அதில் சிறப்பாக சொல்லப்படுவது ஜீவகாருண்யம். சிவகாருண்யம் சத்துவ குணத்திலே சத்துவ குணம் என்று சொன்னேன். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் சிவகாருண்யம் அல்லாமல் அருளினுடைய ஏகதேச விளக்கம் என்று பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள். உங்களுக்கு அந்த பகுதியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வள்ளலார் தெய்வ நிலைய பதிப்பு உங்கள் கையிலே இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பதிப்பிலே நீங்கள் பக்கம் 6 பார்க்கலாம். பக்கம் 6 மிக விளக்கமாக பெருமான் அவர்கள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் ஜீவகாருண்யம். முக்கிய சாதனம்னு சொன்னதுனால இன்னும் இங்கு குறிப்பிடப்படாத சாதனங்கள் இருக்கின்றன என்று பொருள். அது ஒன்றே போதும் என்று பொருள் அல்ல. அதனால முக்கிய சாதனம் அது அருளினுடைய ஏகதேச விளக்கம். ஆக சத்துவத்தில் சத்துவமாக விளங்குகின்ற ஜீவகாருண்யம் ஆகிய குணத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று உரைநடை குறிப்பு கூறுகிறது. குணத்தினது லட்சியத்தை அனுசந்தானம் செய்தல். எப்படி அனுசந்தானம் செய்ய வேண்டும்? சத்துவ குணம் என்பது ஒரு வாசகம், ஜீவகாருண்யம் என்பது ஒரு வாசகம். அதனுடைய பொருள் உயிரிறக்கம். உயிரிறக்கமே தன் உருவமாக மாறுதல் சமய சன்மார்க்கம். பெருமானவர்களுக்கு அது ஏற்கனவே மாயிருக்கிறது. ஏனென்றால் பிள்ளை பெரு விண்ணப்பத்திலே பாடுகிறார், என் உயிர் வேறு இரக்கம் வேறு என்று 2 இல்லை, 2ம் ஒன்றே. இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும். இதுதான் நாம் அடைய வேண்டிய குறிக்கோள். சுத்த சன்மார்க்கிகள் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் எங்கே முயற்சி செய்ய வேண்டும்? அதிதீவிர விருப்ப முயற்சி இங்கேதான் தொடங்குகிறது. தர்மசாலையில் தான் தொடங்குகிறது. எப்படி தொடங்குகிறது? உயிர் வேறு இரக்கம் வேறல்ல, 2ம் ஒன்று என்று பெருமானவர்கள் கூறுவது போல அந்த நிலையிலே தொடங்க வேண்டும். அப்படி உயிரும் இரக்கமும் ஒன்றாகிவிட்டால் அந்த சத்துவ குண லட்சியம் நிறைவேறுகிறது. அதாவது சத்துவ குணத்தினுடைய விளைவு என்று சொல்லப்படுகிற ஸ்வரூப அனுபவம், ஸ்வரூபம் தன் இயல்பே அதாக மாறுவது நிறைவேறுகிறது. இதை கடந்துதான் நாம் அடுத்த நிர்குண லட்சியத்தை அனுபவம் செய்தலுக்கு செல்ல வேண்டும். அது அந்த குறிப்பிலேயே இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதற்கு முன்பு ஒரு சின்ன கருத்தை, சிறிய கருத்துன்னு சொல்லக்கூடாது, ஏற்கனவே கூறிய கருத்து, அதை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். ஜீவாருண்ய ஒழுக்கம்தான். பக்கம் 27 அதிலே உள்ள பத்தியை நான் படிக்கிறேன். முக்கியமான 2 கருத்தை மட்டும் படிக்கிறேன். உள்ளபடி பசியால் வருந்துகின்ற சீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுக்களை விட்டு சுத்த கரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் எங்க உங்களை திடீர்னு உயர்த்துதுன்னு பாருங்க. திடீர்னா என்ன பொருள்னா, இங்க இந்த ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி இன்ஸ்டன்ட், உடனே உயர்த்துது. ஏன்னா நீங்கள் புண்ணியர் ஆறீங்க. எப்படி புண்ணியர் ஆகிறீங்க? அவர் உள்ளபடியே பசியால் வருந்துகிறார். இது விழாவில் போடுறது இல்லை, விருந்துக்கு போடுறது இல்லை. உள்ளபடியே பசியால் வருந்துகின்றவர் ஒருவருக்கு உணவளிக்கிறீர்கள், அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி நினைத்த போதே நீங்கள் புண்ணியராக மாறுகிறீர்கள். உங்கள் மனம் வேறு பற்றுக்களை விட்டு,
வேற எதை பற்றியும் சிந்தனை இல்லை மனசுல. என்ன சிந்தனை இருக்கு? சுத்த கரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஒரு யோகி இந்திரியங்கள் பொறிகள் ஆகியவற்றை எல்லாம் கடந்து சுத்த கரணமாக இருந்தால்தான் யோகத்திலே மேல்நிலை அனுபவம் பெற முடியும். அவர் தியானத்திலே இருந்து சமாதிக்கோ அல்லது தியானத்திலே ஆழ்நிலை தியானத்திற்கோ செல்ல வேண்டியதற்கு அவருடைய கரணங்கள் சுத்தமாக வேண்டும். இந்த சுத்த கரணமாக வேண்டும் என்பதற்காகத்தான் திருமூலர் போன்றவர்கள் அட்டாங்க யோகம் என்ற பயிற்சியை சொல்லுகிறார்கள். அதிலே இயமம் நியமம் என்று அடிப்படையிலேயே இந்த சுத்த கரணமாவதற்குரியதை வற்புறுத்துகிறார்கள். இங்கே பெருமான் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். நினைத்த நினைப்பிலேயே அவர் சுத்த கரணமாகி நினைத்தபடியால் அவரை யோகி என்று அறிய வேண்டும். ஆக சரியகிரிய யோகத்திலே யோகியினுடைய நிலைக்கு வந்து விடுகிறார். சத்துவகுண லட்சியத்தினுடைய விளைவு. அதற்கு அடுத்தாற் போல பாருங்கள், ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும் போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். அவர் சாப்பிட்றத பார்க்கிறார், அந்த பசியில அவ்வளவு ஆர்வமா அவர் சாப்பிடுறார். இவர் உபசரித்து கொடுக்கிறார். செய்ய வேண்டுமே என்று செய்யவில்லை, புகழுக்காக செய்யவில்லை, விளம்பரத்துக்காக செய்யவில்லை, சுத்தக்கரணமாகி நினைத்து செய்கிறார். அந்த உருக்கத்தினுடைய விளைவு, அந்த ஜீவாருண்யத்தினுடைய வல்லபம் அங்கே அவருடைய பசியை நீக்குகிறது. அவர் உணவை ஆர்வமாக உண்ணுகிற பொழுது இவர் உண்டு பசி தீர்ந்தது போல இவர் இன்பமடைகிறார். அதனால அவர் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, பலகால் இதை ஒரு பணியாக செய்து 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 அந்த உண்ணுகின்றவர் முகத்திலே தோன்றுகின்ற கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் கண்டு கண்டு பூர்த்தி அடைந்தவர்கள். இது ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே முதல் பகுதியிலே இருக்கிறது, பக்கம் 2. நான் இப்பொழுது சொல்லுகிறேன் பாருங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே சீவன் முத்தர். சாதகர் இல்ல, நான் இப்பதான் போட்டு பழகிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க இல்ல, பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முத்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேத சொல் வேண்டும் சொல்லுங்க? அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள். ஆக வேற எந்த முயற்சியினாலையும் நீங்கள் கடவுள் மயம் ஆக முடியாது. கடவுள் நிலை அறிந்து அம்மயமாத, அது எப்படி முடியும்? அறிவால தான் முடியும். அது எப்படி முடியும்? அது ஞான சபை ஆகிற அறிவாலயத்தினாலே தான் முடியும். அதுதான் வழி. ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பேசுகின்ற பெருமான் அங்கே சுத்த சன்மார்க்கத்தினுடைய கருத்தை பதிவிடுகிறார்கள். பெருமான் அவர்கள் பாடல் தொடங்கிய பருவத்திலே இருந்து ஞானசபையை நிறைவு செய்து அங்கே விண்ணப்பம் எழுதுகிற வரைக்கும், அதற்கு பின்பும் சித்தி வளாகத்தில் இருந்த பொழுதும் கூட எங்குமே எந்தவித மாற்றமும் இல்லாமல் நூல் பிடித்தது போல இந்த சுத்த சன்மார்க்க கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். நமக்கு புரிந்து கொள்ள ஒரு பரந்த அனுபவம் வேண்டும், பக்குவம் வேண்டும். பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுங்கள் என்று வள்ளற்பெருமான் சொல்லுவது போல மீண்டும் மீண்டும் படித்து துதித்து நாம் அதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது நமக்கு ஒன்று மிக நன்றாக புரிகிறது. மிக எளிதாக சத்துவகுண லட்சியத்தின் மூலமாக சமய சன்மார்க்கத்திற்கு வந்து விடலாம், அதனுடைய நிறைவுக்கு வந்து விடலாம் என்று தோன்றுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பெருமான் பேசுவது
நிர்குண லட்சியம் என்று, அதை மத சன்மார்க்கம் என்றும் நாம் அந்த குறிப்பிலே பார்த்திருக்கிறோம். அதிலே மிகச் சிறப்பாக நாம் பார்த்த பகுதி என்ன என்றால், 2 விதமான நியாயங்களை பற்றி பேசுகிறார். ஒன்று சீவ நியாயம், இன்னொன்று கடவுள் பக்கமுடையது என்று சொல்லி, சத்துவ குணத்தினுடைய முதல் விளைவு, நான் வர்த்தமானம் பதிப்பகம் பக்கம் 470 இருந்து அந்த குறிப்பை உங்களுக்காக சொல்லுகிறேன். சத்துவ குணத்தினுடைய முதல் விளைவு தன் அடிமையாக பலரையும் பாவித்தல், இரண்டாவது புத்திரனாக பாவித்தல், மூன்றாவது சிநேகிதனை போல் பாவித்தல், நான்காவது தன்னை போல் பாவித்தல். இது பல்லுயிர்களின் நடுவே வாழ்வதினாலே நாம் மனிதர்களை எல்லாம் அந்த பார்வையிலே பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. அதே சமயத்திலே இந்த நிலையை நமக்கு அளிப்பதும், நாம் உயிர் வாழ்வதும், நம் உடனேயே இருந்து நம்மை காப்பதும் கடவுள் அல்லவா? கடவுள் பக்கம் என்ன நியாயம் என்றால் அதே நியாயத்தை பெருமான் சொல்லுகிறார்கள். இந்த சிறப்பு ஏனைய முன்னோர்களால் கூறப்படவில்லை. சைவத்திலே சிறப்பாக இந்த மார்க்கம் 4 என்று சொல்லி சன்மார்க்கத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வரையும் இவைகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக, அதாவது இந்த வழியிலே சென்று மேல்நிலை எய்தியவர்கள் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இந்த சீவ நியாயம் என்பது குறிப்பிடப்படவில்லை. இதுவரை எந்த நூல்களிலுமே அது இல்லை. வள்ளற் பெருமான் தான் அதை எடுத்துச் சொல்லுகிறார்கள். கடவுள் பக்கம் எப்படி அடிமையாகி, புத்திரனாகி, சிநேகிதனாகி அவரே தானாதல் போல உயிர்கள் பக்கம், மனிதர்கள் பக்கம், சீவர்கள் பக்கமும் இந்த நியாயம் இருக்கிறது என்று, அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் வள்ளலார் பெருமான் காட்டி இந்த நிர்குண லட்சியத்தினுடைய முடிவுக்கு, அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நம்மை உயர்த்துகிறார்கள் என்று கூறலாம். இதையும் கடந்தால் ஞானசபை அனுபவம் என்று சொன்னேன். இதையும் கடந்தால் ஞானசபை அனுபவம் என்றால் என்ன பொருள்? ஞானசபையோ அறிவாலயம், இவற்றில் உள்ள அனுபவத்தையே நாம் பாடல்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சமய சன்மார்க்கத்தினுடைய அனுபவம் அல்லாத, மத சன்மார்க்கத்தினுடைய அனுபவம் அல்லாத சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பெருமான் பேசுகிறார்கள். ஒரு பாடல் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சமயமும் மதமும் கடந்ததோர் ஞான சபை. இங்கே சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம் என்று நாம சேர்த்துக் கொள்வோம். அப்படி சேர்த்து கொண்டால் அதனுடைய பொருள் சரியாகும். சமயமும் மதமும் கடந்ததோர் ஞான சபை என்று பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சமயம் கடந்தாச்சு, மதம் கடந்தாச்சு, அறிவு வழியில ஞான சபைக்கு வந்தாச்சு. அப்ப ஞான சபையினுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? அது அறிவுமயமாத்தானே இருக்க முடியும். அது எப்பொழுது அனுபவம் என்று சொல்லுகிறோமோ அதை எப்படி நாம் விளக்குவது? ஒரு மொழியிலே விளக்கலாம். ஆனால் அனுபவத்தை இதுவரை முழுவதுமாக விளக்கிய மொழி எதுவுமே இல்லை, தமிழ் உட்பட. தமிழ்தான் அனுபவங்களை, உணர்வுகளை மிகச் சிறப்பாக தொட்டு காட்டக்கூடிய மொழி. அந்த மொழி ஒன்றிலேதான் அகம் புறம் என்று பாடல்கள் பிரிக்கப்பட்டு நுண்மையான உள்ளுணர்வுகள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த மொழியிலே கூட அதை விளங்க வைக்க முடியாது. ஏனென்றால் அது அனுபவம். ஒரு அனுபவத்தை நான் சொன்னால் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், நீங்களே அதை அனுபவித்திருந்தீர்கள் என்றால் தான் தெரியும், இல்லை என்றால் தெரியாது. ஆக பெருமான் அவர்கள்
அறிவாகிய ஞான சபையிலே பெறுகின்ற அனுபவத்தை பேச வருகிறார்கள். அதை எப்படி பேசுவது என்பதிலேதான் வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. இதை யார் பேச முடியும்? முதலிலே அந்த ஞான சபை அனுபவத்தை பெற்றவர் ஒருவர் தான் பேச முடியும், மற்றவர் இதை பேச முடியாது. ஞான சபை அனுபவத்தை யார் பெற்றிருக்கிறார்கள் என்றால், நம்மை பொறுத்தவரை வள்ளலார் பெருமான் பெற்றிருக்கிறார்கள், மிக நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் அந்த அனுபவத்தை பல இடங்களிலே பேசுகிறார்கள். எந்த இடங்களிலே எல்லாம் பேசுகிறார்கள் என்றால், எத்தனையோ பாடல்களை எடுத்து காட்டலாம். எடுத்துக்காட்டாக என் செயல் அனைத்தும் தன் செயலாக்கி என்னை வாழ்விக்கின்ற பதியை, இது 6ஆம் திருமுறை இறை திருக்காட்சி. பொன் செயல் வகையை உணர்த்தி என் உளத்தே பொருந்திய மருந்தை, என் பொருளை வன் செயல் அகற்றி உலகெல்லாம் விளங்க வைத்த சன்மார்க்க சர்க்குருவை கொன்செயல் ஒழித்த சத்திய ஞான கோயிலில் கண்டுகொண்டேனே. இங்கே ஞான சபையை ஞான கோயில் என்று சொல்லுகிறார். பொன் செயல் வகையை உணர்த்தினா, நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் ஏமசித்தியோடு இதை தொடர்பு படுத்துவார்கள். அப்படி படுத்தக்கூடாது. ஏமசித்தி என்பதும் பொன் செய்கின்ற சித்து வேலை என்று இப்பொழுது நாம் அனைவரும் பேசி வருகிறோம். பலரும் அதை நம்பி வருகிறார்கள். அடியனுக்கு அப்படி புலப்படவில்லை. பெருமான் சொல்லுகின்ற நிலையிலே, பெருமான் இருந்த நிலையிலே அதை ஒரு சித்தியாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் என்று சொல்லுவது போல, அருளாளர்களுடைய நிலையிலே இருப்பவர்களுக்கு ஓடும் ஒன்றுதான், செம்பொன்னும் ஒன்றுதான். பொன்னை போல என்று கூறுவதெல்லாம் அந்த தூய்மைக்காக கூறப்படுவது, அதனுடைய ஒளிக்காக கூறப்படுவது, பிரகாசம் அல்லது வெளிச்சத்திற்காக கூறப்படுவது. இங்கே பெருமான் என்ன சொல்லுகிறார்கள்? பொன் செயல் வகையை உணர்த்தி என்று சொல்லுகிறார்கள். சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பொன் செயல் வகை என்பது சிவகாருண்யம். வேறொரு கருத்து கோணத்திலே பார்க்க வேண்டும் என்றால், ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் பொன் செயல் என்பது நற்செயல். பொன் என்பதற்கு நற்செயலை குறிக்கக்கூடிய ஒரு பொருளும் உண்டு. கலித்தொகையிலே ஒரு அடியிலே இப்படி வருகிறது, ஏடி நான் பொன் செய்தேன். அந்த பாடல்ல ஒரு அடி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பெண் பொன் செய்யவில்லை, நற்செயல் ஒன்றை செய்ததே அப்படி குறிப்பிடுகிறாள். ஆக பொன் செயல் என்றால் பிழை இல்லாமல், மாசு மறுவில்லாமல், மற்றவர்களுக்கு ஊர் இல்லாமல் நல்லவற்றையே செய்யக்கூடிய செயல் பொன் செயல். இங்கே பொன் செயல் வகையை உணர்த்தி இறைவன் இவருக்கு உணர்த்துகிறார். நீ மக்களுடைய உயிர் பசியை நீக்கு, உடல் பசியை நீக்கு. ரெண்டு பணிகள் முக்கியமாக கொடுக்கிறார். அதனால பெருமான் தர்மசாலை அமைக்கிறார்கள், உடற்பசியை நீக்குகிறார்கள். ஞான சபையை அமைக்கிறார்கள், உயிர் பசியை நீக்குகிறார்கள். அதனால பொன் செயல் வகையை உணர்த்தி, பொன் செயல் வகை உணர்த்தி என் உளத்தே பொருந்திய மருந்தை எங்கே கண்டேன் என்றால் சத்திய ஞான கோயிலில் கண்டுகொண்டேன். ஆக வள்ளலார் பெருமான் அந்த ஞான சபைக்குள்ளே சென்றிருக்கிறார் என்பது உறுதியாக தெரிந்து போயிற்று. அது என்ன ஞான சபை? சமயமும் மதமும் கடந்ததோர் ஞான சபை நடனம் புரிகின்ற தனியை. தனி வேற யாரோடையும் ஒப்பிட முடியாது. அவருக்கு ஒப்புயர்வு ஏதுமில்லை. அவர் தனி மெய்ப்பொருள். ஆதலாலே சமயமும் மதமும் கடந்ததோர் ஞான சபை நடம் புரிகின்ற தனியை தமை அறிந்தவர் உள் சார்ந்த மெய்ச்சார்வை. தன்னை அறிந்தவர். தன்னை அறிந்தவர் யார் என்றால் தன்னுடைய ஆன்மாவை அறிந்தவர். அது அறிவு பொருள் என்றும் ஏனையவெல்லாம் சடம் என்றும் அறிந்தவர்.
தம்மை அறிந்தவர் உள் சார்ந்த மெய்ச்சார்வை சத்துவ நித்த சர்க்குருவை. இதுக்கு நான் பொருள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அமைய என் மனத்தை திருத்தி நல் அருளார் அமுதளித்து அமர்ந்த அற்புதத்தை நிமல நிற்குணத்தை சிற்குணாகார நீதியை கண்டுகொண்டேன். சிற்குணாகாரம், சித் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப ஞானமே குணமாக உருவாக கொண்ட இறைவனை கண்டுகொண்டேன். எங்கே கண்டுகொண்டார்? ஞான சபை நடப்புரிகின்ற தனியை அங்கதான் கண்டுகொண்டார். இதுல இருந்து ஒன்று உறுதியாகிறது. கண்டுகொண்டேன் என்று சொன்னதுனால பெருமான் உள்ளே நுழைந்திருக்கிறார். அவரை கண்டுகொண்டார், அவரும் இவரை கண்டுகொண்டார். அவர் ஒருவர் தான் ஞானசபை அனுபவத்தை பற்றி பேச முடியும். அவர் எப்படி பேசுகிறார் ஞானசபை அனுபவத்தை பற்றி என்பதை நாம் தனியாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாலே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உரைநடை குறிப்பிலே உள்ள ஒரு விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சமய மதத்தின், அதாவது இந்த இடத்துல சன்மார்க்கம்னு சேர்த்துக்கணும், இந்த குறிப்பில் அது விட்டு போயிருக்கு. சமய மத சன்மார்க்க அனுபவம் அல்லாதது சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார். மேற்குறித்த மார்க்கங்கள் எல்லாம் சன்மார்க்கத்திற்கு, சுத்த சன்மார்க்கத்திற்கு அல்லாதனவே அன்றி இல்லாதன அல்ல. இது ஒரு இலக்கண தொடர் மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்லை, பொருள் எளிதுதான். சுத்த சன்மார்க்கத்துக்கு முதலிலே சொன்ன சமய சன்மார்க்கமும் மத சன்மார்க்கமும் படிகள். அதனால அது உள்ள அடக்கம். இப்ப அந்த படிகள்ல ஏறி நாம செல்லுகிறோம். முதல் படியிட்ட ஏறிட்டோம். இது சுத்த சன்மார்க்கமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த படியில ஏறுறோம், அது மத சன்மார்க்கம். இது சுத்த சன்மார்க்கமா ஒரு கேள்வி. மூன்றாவது படிக்கு சொல்லுகிற பொழுதுதான் அது சுத்த சன்மார்க்கம் என்ற அனுபவத்துல தெரிகிறது. அப்ப நமக்கு ஒண்ணும் புரியுது. இதுவரை படியில ஏறி வந்தோம், அதெல்லாம் சுத்த சன்மார்க்க அனுபவம் அல்ல. ஆனா நம்ம அந்த படியில தானே ஏறி வந்திருக்கோம். அப்படி வரும்போல அந்தந்த படியில உள்ள அனுபவம் கிடைச்சிருக்கும்ல. ஆமா, அந்த அனுபவம் எல்லாம் சுத்த சன்மார்க்க அனுபவத்துல இருக்கு. அது உள்ளடங்கியது. அதனால மேற்குறித்த மார்க்கங்கள், அதாவது முதல்ல சொன்ன ரெண்டும் அல்லாதனவே அன்றி இல்லாதன அல்ல. அல்லாதனன்னா என்ன அர்த்தம்? சுத்த சன்மார்க்க அனுபவம் சமய சன்மார்க்க அனுபவம் அல்ல, மத சன்மார்க்க அனுபவம் அல்ல. அது ரெண்டு இல்லையான்னு கேட்டால் என்ன பொருள்னா, அது ரெண்டு இருக்கு. அந்த அனுபவம் இதுக்குள்ளதான் அடக்கம். எப்படி அடக்கம்னா, சன்மார்க்கம்னு சொன்னா சாதாரணம் முதல் அசாதாரணம் வரை எல்லாம் அடங்கியது. இப்படி சொல்லிட்டா ஞானசபை அனுபவத்தை எப்படி அறிகிறது? அது நாம் அடுத்த தொடரிலே பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம்.